இந்த ரூம் தான் நம்ம இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டேக்கு ரெண்டல் பண்ணியிருக்கோம். ரூமோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா 2065 வந்துச்சு. ரூம் எப்படி இருக்கு பார்க்கலாம். ரூமை திறந்தோம்னா உள்ள பார்த்தீங்கன்னா ரூம் லேஅவுட் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு ரூம் இதையும் அப்புறம் 2202 இந்த ரூமை தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டும் நம்ம ரூம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் ஸ்டே பண்ணலான்னு இருக்கோம். சாப்பாடு நம்ம ஆர்டர் பண்ணால் இங்கே வந்துருமா. எனக்கு ஃபுட் பிடிச்ச ஃபுட் என்ன இருக்குது அப்படின்னா எதுவும் தெரியலப்பா, வச்சுருவோம். ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது. ஸ்டடி டேபிளும் குட்டியாக ஃப்ரிட்ஜும் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃப்ரிட்ஜும் இருக்குது இந்த ரூமில். அப்புறம் பெட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்குது இந்த பெட்டு. நல்லா ஒரு லேயர் 2 லேயர்னு கொடுத்துருக்காங்க. கப்புள்ஸாக வந்தால் மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா காமெடி பீஸாக ஒரு 4 பேர் வந்திருக்கோம் அப்படின்னு என்னென்னமோ வச்சுருக்காங்க. இங்கேக்குள்ளெல்லாம் ஒரு ஏதோ லைட்லாம் வச்சுருக்காங்களே, வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். துண்டு இது ஜாப்பனீஸோட ட்ரெஸ் கிமோனோலாம் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இன்னைக்கு நைட் ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு இருக்கேன். பார்ப்போம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு. அப்புறம் இதுக்குள்ள இந்த திங்ஸும் இல்லை. ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, அப்புறம் இந்த ஓச்சா போடுறதெல்லாம் வச்சுருக்காங்க. விடிய காலம்புல எழுந்திரிச்சு ஓச்சா வந்து சுடுதண்ணில் போட்டு குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஹெல்த்தியான இதாக இருக்கும், ட்ரிங்க்ஸாக இருக்கும் காலையில் இதை குடிக்கிறது. அப்படியே அவுட் சைடு பார்த்தோம்னா இப்போ பனிக்காலம் அப்படிங்கிறனால வியூ நல்லா தெரியல. குடுகுடுன்னு இருக்கு. மலை ஏரியா, டோக்கியோ பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தான் ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு இருக்கோம். ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. அப்புறம் ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த ரூமோட ரெண்டல் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 ரூம் நம்ம ரெண்டல் பண்ணியிருக்கோம். மொத்தமாக 10,800 நினைக்கிறேன். 2 பேர் நீட்டாக தங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. உள்ள போய் பார்ப்போம் ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு. போகிறதுக்கு முன்னாடி லைட்டை போட்டு வச்சுருவோம். ஜாப்பனீஸ் ஸ்டைலான ரெஸ்ட் ரூம் இதுக்குள்ள இதெல்லாம் செப்பெல்லாம் போட வேண்டியதில்லை. நிறுத்திட்டு நீட்டாக இருக்குது. ஜாப்பனீஸ் ஸ்டைலான ஒரு இதுவும் பக்கத்திலே டேபும் கொடுத்துருக்காங்க. பாபுன்னு எழுதி வைப்போம். இப்படி எழுதிதான் நம்ம பேர் நம்ம காட்டிக்கணும் அப்படின்னு. நார்மலாக ஜாப்பனீஸ் ஸ்டைலான பார்த்துருந்தா ஹோட்டலில் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நல்லா இருந்தது. நீட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்த ரூம் பார்த்துட்டிங்கன்னா டோக்கியோட சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு. சுற்றி மலை ஏரியா அப்படிங்கிறதுனால 2 நாள் ட்ரிப் போகிறப்ப இந்த மாதிரி ஏரியா மலை ஏரியாவில் வந்து தங்குறதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டோக்கியோக்கு பக்கத்தில் எந்த ஏரியாவில் நம்ம ரெண்ட் எடுத்தனாலும் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இந்த ஏரியா கொஞ்சம் பரவாயில்ல. 5,400 2 பேர் தங்கிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரீசனபிளான ரேட்டு தான், சீப்பெல்லாம் கிடையாதுன்னா. நல்லா இருக்காங்க. இதுவரையிலும் இந்த ஹோட்டலுக்கு கீழே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க இந்த ஹோட்டல்காரங்களே. அதுக்கான மெனுவும் கொடுத்துருக்காங்க. ஜாப்பனீஸ் ஃபுட்டு தான், ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்குது. பார்க்கும்போது மெனு கார்டில் பார்க்கும்போது முடிஞ்சா நாளை காலைல சீக்கிரம் எந்திரிச்சோம் நேரம் இருக்குது அப்படின்னா இந்த கடையில் போய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இந்த மெனு கார்டை பார்த்தோன்னே நம்ம பசங்க எவனும் வேணாம் அப்படின்றானுங்க. இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் போகணும் அப்படின்னு தான் அங்கே கடைசியில் முடிவு பண்ணுவோம். இருந்தாலும் இந்த ஃபுட்டு சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீட்டில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் யோசிக்கிறேன். எனக்கும் ஒன்றும் தெரியல. ஏசி, ஃப்ரிட்ஜு, நார்மலாக பெட்டு, அப்புறம் இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. இதெல்லாம் தலையில் முடி இருக்கவங்க பண்ண வேண்டியது. நம்மளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு முடியல. இருந்தாலும் ஏதாவது குளிச்சிருக்கோம் அப்படின்ட்டு சுடுகாத்து அப்படின்ட்டு. இப்போ வந்து ரொம்ப குளிர்காலம். வெளியில் போட்டதே ரொம்ப கடுப்பாக இருக்குது ஜப்பானில். எங்கே போனாலும் குளிர் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. வேற வழி இல்லாம தான் சரி ஒரு மாசத்துக்கு ஒரு முறைனாவது வெளியில வரும் அப்படின்னு இந்த ஹோட்டல்ல ரெண்டல் எடுத்து இன்னைக்கு இந்த ஏரியாவை சுத்தலாம் அப்படின்னு இருக்கோம். அப்படியே இந்த சைடு வெளியில பாருங்க, நல்லா இருக்கா நான் பாக்குறதுக்கு. கனையா ஹோட்டல் அப்படின்னு எழுதிருக்காங்க. இதுதான் இந்த குட்டியான 2 பேர் தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம். வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைச்சது. என்ன அப்படின்னா வந்து பின்னாடி ஃப்ரீ ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க. இந்த ஒய்ஃபை என்ன பாஸ்வேர்டு என்ன அப்படிலாம் இருக்கு. நெட்டும் செம ஸ்பீடா இருந்தது. இந்த நெட்டை வச்சுதான் இன்னைக்கு ஒரு நாள் ஏதாவது உட்காந்து மூவிஸ் பார்க்கலாம் அப்படி யோசிக்கிறேன். டிவியும் இங்கே ஜாப்பனீஸ் டிவி இருக்குது அப்படிங்கிறனால ஜாப்பனீஸ் சேனல் எல்லாமே வருது. சும்மா நியூஸ் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். சோஃபா குட்டியாக ஒரு 2 சோஃபா இருக்குது. அப்படி உட்காந்துட்டு நல்லா இதமாக இருக்க மாதிரி இருக்குது. தரையுமே நல்லா துணி டைப்பாக இருக்குது. அப்புறம் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஒரு 2 பேராக வந்திருக்கோம் அப்படின்னா உட்காந்து விடிய பேசிகிட்டு இருந்துட்டு படம் பார்க்கணும் பார்த்துட்டு இன்னும் நம்ம பிள்ளைங்க 2 பேர் பக்கத்து ரூமில் வேற இருக்கானுங்க. அவங்களையும் கூப்பிட்டு கார்ட்ஸ் விளையாடுறமே விளையாண்டு ஜாலியாக ஒரு நாள் ஸ்டேக்கு வந்து இந்த குட்டியாக இருக்க ஹோட்டல் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
ஒரு நாள் ஸ்டே பண்ணி பார்த்துட்டு நம்ம அனுபவம் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோல ஃபியூச்சர்ல முடிஞ்சா சொல்லுவோம். இந்த ரூமை பத்தி நானும் யோசிச்சு பாக்குறேன், ஏதாவது சொல்லலாமா அப்படின்னு. எனக்கும் தெரியல என்ன சொல்றது அப்படின்னு. ரூமும் டக்குன்னு முடிஞ்சிட மாதிரி இருக்கா, அதனால வேற எதுவும் சொல்ல தெரியலங்க. ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேனா ஏதோ உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க. வேற எதுவும் தெரியல. வேற ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ரூமை பத்தி. நானும் யோசிச்சு பாக்குறேன், மூளையெல்லாம் கசக்கி பாக்குறேன், எனக்கும் தெரியல. அவ்வளவுதான் இந்த ரூமை பத்தி நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.